ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்னங்கீற்று. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதாவது முறுக்கு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த முறுக்கு ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நம்ம மிஷினில் கொடுத்து மாவரைக்க தேவையில்லை. நம்ம வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக ஊற வச்சு அரைச்சி செய்ய போகிறோம். கிட்ஸுக்கெலாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு படி இட்லியில் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். மெயினாக பச்சரிசி எடுக்காதீங்க, புழுங்கல் அரிசி செய்யுங்க. அடுத்ததான் இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். ஏன்னா மிக்சியில் அரைக்கிறப்போ கொஞ்சம் தரதரன்னு தான் இருக்கும். இந்த முறுக்குக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும் முக்கியமாக. அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 10லேருந்து 15 போல் வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது கார முறுக்கு தான். அதே போல் மிக்சி ஜாரில் நல்லா தூளாக்கி போட்டோம்னா கிரைண்டரில் டக்குன்னு குயிக்காக அரைப்பட்டுரும். மிளகாய் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு படி தான் எடுத்துருக்கேன் கரெக்டாக அரிசி. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் அளவுகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட குறைச்சி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஒரு 4 பல் பூண்டை மட்டும் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது மீதி இருக்கிற அரிசி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது முக்கியமாக நல்லா நைஸாக அரையணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு புளியிறப்போ நல்லாயிருக்கும். தண்ணியும் அதே மாதிரி தான். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அதிகமாக சேர்த்தோம்னா நீத்து போன மாதிரி போய்கிடும். நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறமா கடைசியில் கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்ப்போம். ஆனாலும் நம்ம ஓரளவுக்கு திக்னஸாக அரைச்சா தான் அரிசி மாவை நமக்கு போட்டு கலக்கிறப்போ நீத்து போகாமல் முறுக்கு புளியறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நமக்கு நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா காரத்தோட அளவை கொஞ்சமாக குறைச்சிக்குங்க. அப்படி இல்லைன்னா காரம் சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு. இப்போ ஓரளவுக்கு 3/4 பதம் அரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்போது அரிசி மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. நம்ம சந்தனத்தை தொட்டு பார்த்தோம்னா நல்லா நைஸாக வலுவலுன்னு இருக்கும். அதே போல் தான் நம்ம இந்த அரிசி மாவு அரைக்கணும். அப்போ தான் முறுக்கு புளியறதுக்கும் சரி, நமக்கு ருசியிலையும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கடுக்குன்னு இல்லாமல். இப்போ நான் இதை வலித்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். ரொம்ப தளதளனும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் அரைச்சி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை மாவும் கடலை மாவும் கலக்க தான் போகிறோம். இருந்தாலும் நம்ம தண்ணி அதிகமாக போச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை மாவும் கடலை மாவும் போடுற மாதிரி இருக்கும். அது முறுக்க டேஸ்ட்டையே மாற்றிடும். இந்த மாதிரி நான் காட்டுற அளவுக்கு நல்லா மையாட்டு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் முறுக்கு புளியறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு நான் கடலை மாவு சேர்க்க போகிறேன். கடலை மாவு நம்ம ஒரு படி அரிசிக்கு 1/4 கிலோ, அப்படி இல்லைனா 200 கிராம் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இந்த டம்ளரில் நான் 2.5 டம்ளருக்கு பக்கமாக எடுத்திருக்கேன் கடலை மாவு. உங்களுக்கு இன்னும் கடலை மாவை குறைச்சி வேணும்னா கடலை மாவு அளவை குறைச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு அளவை கூட்டிக்குங்க. இப்போ கடலை மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு அதே அளவு தான். 200 கிராம் இல்லைனா 250 கிராம் அளவு சரியாக இருக்கும் இட்லி அரிசிக்கு, ஒரு படி அரிசிக்கு. நீங்கள் அரிசி முறுக்கு மாதிரி கொஞ்சம் கடுக்குன்னு வேணும்னா பொட்டுக்கடலை மாவு கடலை மாவு அளவை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஒரு படி அரிசிக்கு 200 கிராம் பொட்டுக்கடலை மாவு, 200 கிராம் கடலை மாவு சரியான அளவாக இருக்கும். கூட குறைச்சி சேர்த்தாலும் முறுக்கு புளியறதுக்கு நல்லாவே வரும், வராதுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து தான் இதில் நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்தா முறுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையால் தேய்ச்சதுக்கு அப்புறமா முறுக்கு கூட சேருங்க, முறுக்கு மாவில் சேருங்க. ஒரு படி அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். கடலை மாவு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால கடலை மாவுக்கும் பொட்டுக்கடலை மாவுக்கும் சேர்ந்து 1.25 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் அன்றைக்கி. இப்போ இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு கூட வர பொட்டுக்கடலை மாவும் கடலை மாவும் சேர்த்ததுனால, அதாவது ட்ரையாக சேர்த்ததுனால அரிசி மாவு கூட நல்லா எல்லா இடத்துலையும் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா பிசையணும். அப்போ தான் நமக்கு அங்கங்கே திட்டாக தெரியாது. அடுத்து தான் இது கூட நான் 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். வறுத்துட்டு அதோட தோலை ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்த எள் சேர்க்குறப்ப தான் முறுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் கையால் லைட்டாக கசக்கி சேர்த்துக்கிறேன் கூட.
எள் அளவு வந்து உங்களுக்கு இஷ்டமான அளவு சேர்த்துக்குங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் தான். கடலெண்ணெய், குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே, சூடு பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் இல்லைனா பட்டரை வந்து உருக்கி சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சுக்குங்க கையால், எண்ணெய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நமக்கு வந்து முறுக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஆனால் இதை வந்து நமக்கு வந்து புழிஞ்சு பார்த்தா தான் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இல்லைனா நமக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் தண்ணி அதிகமாக போச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை மாவோ இல்லைனா கடலை மாவோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ முறுக்கு அச்சில் வந்து 2 சைட்லேயுமே வந்து நான் எண்ணெய் தடச்சிக்கிறேன், உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. இப்போ வந்து முறுக்கை புளிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு புளியறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி ஒரு 5 ஷீட் 6 ஷீட்டில் வந்து புழிஞ்சு வச்சுப்பேன். டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து முறுக்கு புளியறப்ப கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு மாவு. அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வந்து சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிழிஞ்சு பார்த்ததுக்கப்புறமா கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுக்குன்னு வர ஆரம்பிக்கும். ஒரு ஈட்டுக்கு அதாவது ஒரு டைம் உள்ளே போடுறதுக்கு வந்து 6 முறுக்கு இல்லைனா 5 முறுக்கு வந்து சரியாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வேகும் முறுக்கு வந்து. இப்போது இந்த ஷீட்டில் இருக்கிறத அப்படியே இந்த மாதிரி கையால் எடுத்து இப்போ எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு ஓரத்துலேருந்து சேருங்க, அப்போ தான் வந்து உடஞ்சி போகாது, நமக்கு பிரிஞ்சு போகாது முறுக்கு முக்கியமாக. இப்போ நான் புழிஞ்சு வச்ச எல்லா முறுக்கையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம கரண்டியில் பிழிஞ்சு உள்ளே விடுறதை விட இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வச்சு எடுத்து உள்ளே போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெத்தடு. ஒரே ஆளே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு படி, அதாவது 1 கிலோ வரைக்கும் செஞ்சிடலாம் தாராளமாக. இப்போ வந்து முறுக்கு நல்லா கொதி அடங்கிருச்சு. கொதி அடங்கினதுக்கப்புறமா வந்து இப்போ முறுக்கு எடுக்க தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.